இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக படத்தில் நடித்துள்ள நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் பாடகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வஞ்சி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள செய்தியாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இசைக்கு ராஜா அவர்களே, நீங்களாம் அவரோட கைத்தட்ட காத்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களே, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கேள்வி கேட்க ரெடியாக இருக்கும் பாலா மற்றும் செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராஜநாயகன் நல்ல உதாரணம். ஒய்ஃபை ப்ரொடியூசர் ஆகிட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் கூட வேணாலும் சேர்ந்து சாங்கு ஆடலாம். கரெக்டாக ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுட்டு அவரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். இது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு படம் மஞ்சக்குருவின்னு ஒரு படம் பண்ணார். இப்போ ரெண்டாவது படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அவர் கராத்தே மாஸ்டர்னு நினைக்கிறேன். அது குங்ஃபூ மாஸ்டர். அவர் பேமெண்ட்டை கேட்டோம்னா குங்ஃபூவில் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆனால் அவர் வேர்வை காய் முன்னே கூலி கொடுக்குற இதுக்கு ஒரு உதாரணம் ராஜநாயகம். படத்தில் அத்தனை பேருக்கும் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி சால்வ போடும்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நான்வெஜ்ஜாக உட்காந்துருக்கனால இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்லாம் கொஞ்சம் எல்லா ஃபோட்டோவும் நல்லா அழகாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் சிக்னேச்சர் வந்தால் செல்லும். அது மாதிரி இப்போ அந்த கதாநாயகி இருந்தால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் அந்த கதாநாயகி நம்ம காயத்ரி தொகுப்பாளி சால்வ போட மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன பிறகு தான் அதை பண்ணாங்க. முதல்ல பிஆர்ஓ கார்த்திக் ஹீரோ ஹீரோயினை தான் மதிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டரை மதிக்கணும். ஸோ அது கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்கணும் கார்த்திக். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட்டோவில் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று, இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம் நினைக்கிறேன், 2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரே என்னை கதாநாயகிட்ட கதை சொல்லி அவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்டு படங்கள் நிறைய ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அந்த விரைவில் நன்றி. வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் மட்டும் தெரியாது. கமிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினேஷ் சார் காலில் தொட்டு வாழ்கிறேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோட டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணால் வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட
இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கும் தமிழ் லிரிக்ஸே தெரியும், ஆனால் ஸ்பீடாக பேச தெரியாது. இருந்தாலும் தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இளையராஜா சாங்னா எனக்கு உசுரு. அதுதான் எனக்கு பயங்கர, அதாவது எனக்கு எப்படி சொல்ல தெரியாது. ராஜா சார்னா சொன்னால் நம்ம மனசு அப்படி ஒரு என்ன சொல்ற, இப்போவும் கூட அவர் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தவிர எனக்கு ராஜேஷ் சார் தான் ഇതിനൊരു അവസരം തന്ന, ലിറിക്സ് എഴുതാനുള്ള ഒരു ചാൻസ് കൊടുത്താரு. அவர் சொன்னார். பின்ன நம்ம சஜித் சங்கர் சார் அவர் டியூன் சொன்னார். அப்போ முடியுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி அந்த சோறு தண்ணி உண்டாச்சு. அப்போது தெற்றுகள் ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுலேருந்து எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவர் தான் வேற 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நட்டி நடராஜ் சார் நடித்து வெளிவந்து போன வருஷம் ஜனவரியில் வெளிவந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்பில் இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க வந்து மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எனக்கு அப்போ நிறையா பேசணும் அவர்கிட்ட. என்னோட முதல் படம் அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் என்ன நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட வந்து நான் வந்து பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தார். சார் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட வந்து சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி வந்து இருக்குது, ப்ரொடியூசர் எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் வந்து சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர். என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாடிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாடிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாடிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் உயிர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று
10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில் கல்லாய் மாற்றுவாள். பெண் நினைத்தால் மலையையும் மயில் கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகொழிய வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீர மகளின் வாழ்க்கை படம் உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீர மகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீர மகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர். இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், இவர் நேம் சதீஷ்னோ? சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, எங்க மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபுள்ள போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியின மாநிலங்கள் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஆமாம், வைக்கும். ஸோ டோன்ட் வெரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு. உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். வஞ்சி 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 சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனால் அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மள. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகா அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியா இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளா ஆயிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆயிடுவாங்க, ஒரு மூப்பாட்டியாவும் ஆயிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை. ஆனா வஞ்சி வஞ்சி படத்தின் இசை வெளியீட்டு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பிரபல இயக்குனர் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும், பிரபல இசையமைப்பாளர் தீனானன் அவர்களுக்கும், சீசா படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கும், கோல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் விமலராஜன்களை பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. என்னன்னா
இந்த பட்ஜெட்டில் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதே நபர்கள்கிட்ட இன்னும் அதிகமான ஒரு முதலீடு தொகைகள் இருந்திருந்தால் அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிறு முதலீடு தயாரிப்பாளர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும் சரி, ராஜநாயகம் அண்ணன் அவர்களுக்கும் சரி, ஸோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துறை நண்பர்கள், அதைத் தொடர்ந்து இன்னைக்கு சினிமா இருக்க சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேசிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு பெயர் வந்து இசக்கி ராஜா. இதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலையும் எல்லாத்துலேயும் இருக்கிற ஆதார்லையும் எங்கேயுமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஃபுல் நேமை பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்லேயே வி ராஜா ராஜான்னு தான் வரும். ஸோ அதோட நான் அண்ணன் தெரஸ் அண்ணன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்களுக்கு அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கள் வந்து நிறைய இசை வெளியீட்டு தீன அண்ணனையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை உங்கள் மேலே. எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாதிரி இருந்தது, சூழல் அப்படி இருந்தது, தயாரிப்பாளர்கள் அந்த போர்வை என் மேலே வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அப்போ நான் பார்க்குறேன், என்ன இவங்க எல்லாம் அடியலான்ஸ்லையும் போகிறாங்க, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பல பன்முகத்தை நான் பேரரசு சங்கன்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுலையும் அவருடைய இசை வெளியீட்டாளருக்கு வருகிறதுலையும் அவர்களை பாராட்டுவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றளவு பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த திரைக்கு பின்னாடியும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு நான் திரையரங்கு வெளியில் நின்று வந்து இதே உதயம் தேட்டரில் வந்து 5 ஷோ, ஒரு ஸ்கிரீன்ல 5 ஷோ விஜய் சாரோட படம் போகுது, 25 ஷோ போட்டாங்க. அவ்வளோ க்ரௌட். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், வருவாயை ஈட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவரை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கருத்து, அதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சு. அப்போ இது மாதிரி சினிமாவில் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பொறுமை நிதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு தயாரிப்பாளர் சொன்னார், சினிமா உங்களை மாற்றணும், நீங்கள் சினிமா மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்னு. மாற்றணும் சினிமாவை மாற்றுறதுக்காக தான் வந்து இங்கே இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரரசன் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, தீனண்ணன் போராடுறாரு. ஸோ இந்த ராஜநாயகன் மாதிரி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், சினிமா நேசிக்கக்கூடியவர்கள் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருக்காங்க, விலாசம் இல்லாமல் போயிருக்காங்க, நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் குல் சுரேசனை இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கீங்க மீடியாவில். நீங்களும் அந்த கருத்தை சொல்லுங்க. லெஜண்டுக்காக எவ்வளோ புரட்சி பண்ணுறீங்க. இந்த தயாரிப்பாளர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வெளியில் இல்லை, நடிகர்கள் மட்டும் தெரியுறாங்க, நடிகைகள் தெரியுறாங்க, தயாரிப்பாளர்கள் இல்லை. நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண செயற்கை உறுப்பினர், நிர்வாகம் இருக்கு. நிர்வாகத்தை நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அப்ப அதுக்கு நான் பல பிரச்சனைகளை சந்திக்கணும். சரிங்களா? அதனால வந்து இருக்கடம் தெரியாம இருக்கு, என்னால முடியல. என் மனசு அவ்வளவு கஷ்டப்படுது. எதுக்காக போராடணும்? எத்தனை வருஷம் என்ன வியாபாரம் இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, கடந்த ஒரு 3 மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு படம் ஓடி இருக்கும். கருப்பு படம் ஓடி இருக்கா? ஓடி இருக்கும். எத்தனை கோடி? நல்லா இருக்கு, இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆயிருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிறு முதலீடு படத்துக்களை சொல்லுங்க, போட்ட பணம் வந்திருக்கான்னு பாருங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற அந்த கண்டென்ட்டுக்கான சார்ஜஸ் கொடுக்குறோம் பாருங்க, கியூப், இஎஃப்ஓ, டிஎஸ்ஆர்னு சொல்லி, அந்த சார்ஜஸ் கூட வராது தயாரிப்பாளர்களுக்கு. வேற எப்படி இந்த வருவாய் ஈட்டுவாங்க? ஹிந்தி பிசினஸ் ஃபுல்லா மூடிட்டாங்க, க்ளோஸ்ட். வேற என்ன இருக்கு? எஃப்எம்எஸ் க்ளோஸ்ட். யூடியூப் சேனல் இருக்கா? அது மட்டும் தாங்க இருக்கு, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு. வேற என்ன இருக்கு வியாபாரம்? ஓடிடி க்ளோஸ்ட். ஷேர் வேணா கூட பண்ணி தரேன் நான். எந்த வழிமுறைகளில் இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து விநியோகம் செய்ய முடியும், தொழில் ரீதியா நம்ம பாக்குறோம், வருவாய் ஈட்ட முடியும்? எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு மேடையிலும் நம்ம வாய்க்கு பேசிக்கலாம், பெருமைக்கு பேசிக்கலாம். வஞ்சி படம் வெற்றி அடையும் தான், இல்லைன்னு இல்லை. அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது கடுமையான உழைப்பு வெளிப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பேரம் பேசியிருப்பாங்க. ஒரு 2000 ரூபாயா, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து இங்க பினான்ஸ் பண்ணக்கூடிய பெரிய முதலைகள் இருக்கு பாருங்க. 20 கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை ஆரம்பிச்சு 30 கோடி கடனை வாங்கி ரிலீஸ் பண்ற முதல் நாளைக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்துல உட்காருவாங்க. அந்த 10 கோடி எடுத்து ப்ரொடியூசர் போயிடுவார், 20 கோடி தான் படம் பண்ணிருப்பார். அவங்க வாழ்வாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுப்பதற்கும் யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்லை. அவங்க வாங்கியிருப்பாங்க எங்க தெரியுங்களா? 10 பைசா வட்டிக்கு, 5 பைசா வட்டிக்கு, கார் அடமான வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு, சுத்தி இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து 5000, 50,000, 1 லட்சம். இன்னைக்கு கூட இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து
அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்க முதலீடு அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர் முதலீடு முன்னுதாரணமா பண்றாங்களே, அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து பினான்ஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில யாரும் கிடையாது. பெரிய தயாரிப்பாளர்களாக கருதப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பினான்ஸ்ங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி சினிமா இங்க வாழ்வாதாரத்துல ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். இன்னைக்கு இங்க வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்கள் எத்தனை பேர் இது நாளைக்கு நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போடுவீங்க, இன்னைக்கு நைட்டு போய் லோட் பண்ணுவீங்க, பேப்பர்ல வரும், அடுத்தடுத்து பிரஸ் நோட்ல வரும், ஒண்ணுமே இருக்காது. அதாவது அந்த இடத்தோட போயிடும். ஏன்னா இங்க ஒண்ணும் இல்ல பெருசா சொல்றதுக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தான். இதே ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வீரியமும் வேகமும் எல்லா இடத்துலயும் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது இயல்பான விஷயம், உங்களை குறை சொல்லல. நான் ஊக்கப்படுத்துங்க, சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற வஞ்சி திரைப்படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அண்ணன் இயக்குனர் பேரரசன் அவர்களுடைய புகழ் வளர வேண்டும். இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தா கூட ஒரு மனசு இதற்கும் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி திரை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். இழப்பு வந்து அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதிராஜா பாக்கியராஜ், அது அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர் அவர் கவிதையை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தமிழ் எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்க மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் நம்ம படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்கர்னா எங்களோட கோரிக்கைகள் இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கும். காலங்காலமாக அது 15 போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது அதை இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா ஆமாம் ஆலங்கத்தை குத்தி தீர்த்துட்டாரு.
எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான். அது தொழில்ங்கிறது. சினிமாங்கிற தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசிக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படம் பண்ணணும். அது ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தாரு போயிட்டாருன்றது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அடுத்து இசையமைப்பாளர் தினா அவர்கள், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டாக ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதுமா. ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்ன தியான சட்டை திருப்பாச்சியில் புது தேட்டர் தானே, புது தேட்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாமல் ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாட்சி இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில பேர் சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனைனா 4 சவத்துக்கு கொடுக்குறாரு, அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குடிசை பேசிருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளர் நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா, 4-5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களோட சின்ன குடிசைக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. பாடலாசிரியர், நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்கு. படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, படிக்கல, தமிழ் பிடிச்சிருக்குனாலே ஒருத்தர் பாட்டு எழுதிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கள் தமிழை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது இல்லை, நீங்கள் என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுருக்கு. அவர் ஈஸியாக பாட்டு உட்காந்துக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்க மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமிலத்ராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ
வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீம், எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. I'm very excited to be here. I'm Adya Prajesh. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா இந்த ஃபிலிமில் நான் பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சஜஸ்ட் சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச். பெரிய எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். தமிழ் எனக்கு அத்தொன்னும் பேச்சு தெரியல. ஆனால் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் படிச்சுட்டு ராஜேஷ் தான் என்னை இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி இன் மலையாளம் இட்ஸ் லைக் கொத்தா, கிங் ஆஃப் கொத்தா, எல்லாம் சைட் வித் துர்கா. இது ஸ்மால் வில்லன் கேரக்டர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் என் கசின் பிரதர் ஃப்ரெண்டு தான் ராஜேஷ். கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஒரு ஆடிஷன் எல்லாம் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்யூ ராஜேஷ். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர், ஒரு சினிமா பிறக்கணும்னால் ஒரு ப்ரொடியூசர் இதாக வேணும். அது நம்ம மாஸ்டர் தான் எல்லாமே. இந்த படம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி ஒரு 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் வெளியில் வரணும்னு ரொம்ப கனவு தான். ஆனால் இந்த சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ഞാൻ ആദ്യമായി ചെന്നൈയിൽ വരുന്നത്. അതും എൻ്റെ മുതൽ പടം ഒരു തമിഴിലൊരു വില്ലൻ ക്യാരക്ടർ പണിയച്ച്. എനിക്ക് തമിഴിൽ നടിക്കണമെന്ന് ரொம்ப ஆசை. மலையாளம் இல்லை, எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே இப்போ வெளியே வர போகுது மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம்